இதே நேரம் மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கான ரூ. 200 கொடுப்பனவை நேரடியாக வழங்க அனுமதி என்பதான செய்தி. தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக 2026 வரவு செலவு திட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கான முறைமைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதற்கமைய வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள ரூ. 200 ஊக்குவிப்பு கொடுப்பனவை 6 மாதங்களின் பின்னர் நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கு ஏற்பாடுகள் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இது தொடர்பான தகவல்கள் தரப்படுகிறது. எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் தொழிலுக்கேற்ற நியாயமான நாளாந்த சம்பளத்தை வழங்கும் நோக்கத்துடன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஆகக்குறைந்த சம்பளத்தை ரூ. 1550 வரை அதிகரித்தல் மற்றும் வருகைக்கான நாளாந்த ஊக்குவிப்பு கொடுப்பனவாக அவர்களுக்கு ரூ. 200 வழங்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி 2026 வரவு செலவு திட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறார். அதற்கமைய குறித்த முன்மொழிவை அமுல்படுத்துவதற்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கமைய அரசு செலுத்த உத்தேசிக்கும் ஊக்குவிப்பு கொடுப்பனவை 2026 ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அமுலாகும் வகையில் 6 மாத காலத்துக்கு ஏற்புடைய பெருந்தோட்ட கம்பெனிகள் ஊடாக செலுத்துவதற்கும் அதன் பின்னர் தொடர்புடைய அனைத்து தரப்பினரிடமும் கேட்டறிந்து இதுகுறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை நேரடியாக தோட்ட தொழிலாளர்களின் தனிப்பட்ட வங்கிக் கணக்குகளில் வரவு வைப்பதற்கும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சு திட்டமிட்டிருக்கிறது. அதற்கமைய மேற்குறித்த முறையை பின்பற்றி குறித்த ஊக்குவிப்பு கொடுப்பனவை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்காக தொழில் அமைச்சர் மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்ட வசதிகள் அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது.